மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தின் கதை என்ன என்பதை சுருக்கமா பார்க்கலாம். டெல்லியில் கேங்ஸ்டராக இருக்கும் ரங்கராய சக்திவேலு கதாபாத்திரத்தில் வரும் கமல்ஹாசனுக்கும் போலீஸுக்கும் நடக்கும் துப்பாக்கி சண்டையில பேப்பர் போடும் ஒருவர் தவறுதலாக சுடப்பட்டு இறக்கிறார். இதனால் அவரது மகனான சிறுவன் அமரன் கதாபாத்திரத்தில் வரும் சிலம்பரசன் ஆதரவின்றி நிற்கிறாரு. அவருடைய தங்கை சந்திராவும் காணாமல் போகிறார். பின்னர் அமரனை தத்தெடுத்து தன் சொந்த மகன் போல வளர்க்கிறார். தன் அண்ணன் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் வரும் நாசர் மகளின் தற்கொலைக்கு காரணமானவனை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு செல்கிறார் சக்திவேல். இதனால் தன்னுடைய பொறுப்புகளை அமரனிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறார். ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன பிறகு தன்னை விட மற்றவர்கள் அமரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சக்திவேலுக்கு நெருடலாகிறது. தன் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலுக்கும் கூட அமரன் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார். இது இருவருக்கும் இடையே மோதலை உருவாக்கிறது. இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை தக் லைஃப் படத்தின் திரைக்கதையாகும். தியேட்டர்களில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுவதால் கண்டிப்பாக இந்த படம் கமல் மணிரத்னம் கூட்டணியில் மிக பெரிய வெற்றி படமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படம் பார்த்த நீங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.